கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, பெரிய காரியத்தை நீ காண்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம லைஃப்பில் ஒரு ஆசை இருக்கணும். பெரிய காரியத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்யணும். நான் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும். மறுபடி சொல்லுங்கள். நான் பெரிய காரியத்தை பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்யணும். ஆண்டவருக்காக நான் பெரிய காரியத்தை செய்யணும். ஒரு முறை பிலிப்பு நாத்தான் என்கிற அந்த நண்பனை இயேசுவிடத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக அழைத்து வருகிறான். இயேசு பார்த்த மாத்திரத்தில் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அப்படியே அவன் நாத்தான் ஆடி அரண்டு போயிட்டான். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லட்டுமா? இது வரைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதிலும் நீங்கள் கண்டிராத பார்த்திராத பெரிய காரியத்தை காண்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? ஃபர்ஸ்ட் 1 யோவான் 4:4, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். பெரியவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் சின்ன காரியத்தை செய்வாரா? இல்லைங்க, நினைச்சே பார்க்க முடியாது பெரிய காரியத்தை செய்வான். உங்களை பார்த்து ஒரு வசனத்தை ஆவியானவர் சொல்லும்படி சொல்கிறார். சங்கீதம் 126 1-2 வசனம். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் கண்டவர்களைப் போல இருந்தோம். அவர் நம்முடைய வாயை நகைப்பினாலும் நம்முடைய உதடுகளை ஆனந்தத்தினாலும் நிரப்புவார். அப்பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி உங்கள் சொந்த பந்தம் அத்தனையிலும் சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எனக்கு தெரிந்த நன்றாய் தெரிந்த ஒரு மனிதர், ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர்கிட்ட கேட்டால், நான் 0லேருந்து என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன், சாரி மைனஸில் இருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கர்த்தர் அவருக்கு பெரிய காரியத்தை செய்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் சமுதாயத்திலையும் தேசத்துலேயும் கர்த்தர் உயர்த்தினதை சொந்தம் பந்தம் உற்றா உறவினர்களை பார்த்துட்டு, ஐயா, ஒரு காலத்தில் MITங்கிற பைக்கில் சுற்றிட்டு இருந்தான் ஐயா, என்னைக்கு பார்த்தா பெரிய பெரிய காரில் போயிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியத்தை செய்தான். காது கேட்க சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. நான் என் பைபிளில் ஒரு வசனத்தில் என் பேரை எழுதி வச்சிருக்கிறேன். யோவேல் 2:21. ஜெய்சிலா, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். இப்போ நீங்களும் அந்த வசனத்தில் யோவேல் 2:21 உங்கள் பேரை எழுதி, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எழுதி வைங்க. நான் சொல்லட்டுமா? நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, பரலோகமான நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை நீர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.